இயக்குவது வந்து பிஜேபி தான், அவரோட பிஜேபி விஜய் பெயர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட விஷயங்களை மிஸ் பண்றாங்க. ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்திரிகையோட ஒரு கட்டுரையோட ஒரு அதாவது தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார். பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறது. இன்று இவர்களுக்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ அப்பதிலிருந்து பதற்றத்தில் இருக்கிறார்கள். விஜய் கடுமையாக எதிர்க்கிறார். இன்னும் விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன். அதுக்காக பி டீம் ஏ டீம்லாம் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எத்தனை டீம் வேணாலும் இவங்க வைத்துக் கொள்ளட்டும். ஆனா விஜய் என்ன டீம்னா திமுக எதிர்ப்பு டீம். திமுக எதிர்ப்பு டீம் விஜய், பாஜக திமுக எதிர்ப்பு டீம், அதிமுக பாஜக எதிர்ப்பு டீம். அதற்கு எங்களது அகில பாரத தலைவர்களும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முடிவு செய்வார்கள். ஏன்னா எங்களோட தலைமையகம் மேல இருக்கு, அவங்க முடிவு செய்வாங்க. இல்ல இதுதான் இப்ப காவல் அவர் கலந்துகிட்டாரா என்ன என்று தெரியாது. இவர்கள் பார்த்துட்டு சஸ்பெண்ட் செய்கிறாங்க. இன்னொன்று, மதுரை என்றவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இன்று பத்திரிகையாளர்களின் சுதந்திர தினம், பத்திரிகை உரிமை தினம். ஆனா நேற்றைய தினம் மதுரையிலிருந்து பத்திரிகை சகோதரர்கள் என்று சொன்னது மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவிற்காக கொடியேற்றம். எந்த பத்திரிகைக்காரங்களையும் உள்ள விடல. உள்ள விட முடியாது. உள்ள விடணும்னா 20,000 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக எல்லா வருடங்களும் உள்ளே விடும்போது இந்து மத பண்டிகைகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட கெடுபிடிகளை நடத்துகிறார்கள். இவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள். பத்திரிகையில தான் ஒரு பார்த்தமே, ஒரு பாட்டி ஏதோ சொல்லிச்சு, அந்த பாட்டியை தேடிட்டு இருந்தாங்க. அதனால பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி எங்க கட்சியை சார்ந்த சகோதரர் திருநெல்வேலியில ஒரு சகோதரர் பதிவு போட்டாருன்றதுக்காக அவரை கூட்டிட்டு போய் கடுமையாக அவரை தண்டித்திருக்கிறார்கள். அதே இது இவர்களை சார்ந்தவர்கள் இணையதளத்தில் எவ்வளவு மோசமாக எழுதுகிறார்களே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால பத்திரிகை சுதந்திரத்தை பற்றிலாம் இவர்கள் பேசவே கூடாது என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.